நண்பர்கள் அனைவருக்கும் இது உங்கள் ராஜமால் எலக்ட்ரானிக்ஸ் முத்தியாபுரம். நாம் இந்த ஆம்லிஃபயர் செஞ்சு கொடுத்து ஒரு வருடம் ஆகிட்டு. இந்த ஆம்லிஃபயரில் MP3 தான் போட்டு கொடுத்தோம். இப்போ MP5 கஸ்டமர் வேணும்னு கேட்டிருக்காங்க. MP5 போர்டு மாட்டியிருக்கோம். இந்த MP5 போர்டில் ஹம்மிங் இஷ்யூஸ் இருக்குது. நம்ம இந்த ஆம்லிஃபயரில் போடுறப்போ அது என்ன, அது எப்படி நுப்பாட்டலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த MP5 போர்டு பார்த்தீங்கன்னா, இந்த USB ஜாக்கில் நம்ம ஒரு வயரை சோல்டரிங் பண்ணியிருக்கோம். வயர் வந்து கொஞ்சம் கேஜ் கூட உள்ள வயரை கொஞ்சம் சோல்டரிங் பண்ணியிருக்கோம். சோல்டரிங் பண்ணி இதை நம்ம ஆடியோ போர்டோட கிரவுண்டில் நம்ம சோல்டரிங் பண்ணியிருக்கோம். இந்த ஜாக்கும் ஆடியோ போர்டோட கிரவுண்ட்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் ஹம்மிங் குறைஞ்சது. இன்னொன்று, இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஃபில்ட்ரு போடுறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்குறாங்க. இந்த ஃபில்ட்ரு போடுற இடத்துல நம்ம 470 16 வோல்ட்டில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன். இது போட்டதும் கூட கொஞ்சம் ஹம்மிங் இதில் குறைஞ்சது. இது ரெண்டும் ட்ரை பண்ணி ஹம்மிங் இஷ்யூவை குறைச்சிக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம இன்புட்டு அவுட்புட்டு கண்ட்ரோலில் ரிஃபன் வயர் போட்டிருந்தாலும் ஹம்மிங் இஷ்யூ வரும். அது ரிஃபன் வயர் இல்லாமல் சீல்டு வயராக போடுறது. எந்த ஒரு ஆடியோ இன்புட் அவுட்புட்டு லைனில் ஃபுல்லாமே சீல்டு வயர் போடுறதுனால ஹம்மிங் இஷ்யூ டோட்டலாக வராது. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அரெஸ்ட் ஆகுது இந்த ஹம்மிங் இஷ்யூ. நன்றி நண்பர்களே.